ஒரு சீசன் வந்து நிதிஷ் ராணா வந்து ஸ்ரேயஸ் ஐயரே இல்லைன்னா ஒரு கேப்டன் பண்ணி கொடுக்குறாரு. ரிங்கு சிங் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு. ஹர்ஷித் ராணா லாஸ்ட் சீசன் கிடைக்கிறாரு. வைபவராவும் போன சீசன்ல பாதியில கிடைக்கிறாரு. இப்போ நம்ம சீசன் பாக்குறப்ப எல்லா மேட்ச் வினரும் தெரியுது. ஆனா அவங்க குரூமிங் வந்து லாஸ்ட் 2 சீசன் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு 3வது இயர் வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பிளேயர் எடுத்தா கூட அவனை எப்படி வந்து டீம் அட்மாஸ்பியர்ல செட் பண்ணி அவனை குரூம் பண்ணி அவனுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்து கரெக்டான எக்ஸ்போஷர் காட்டுறப்போ அவங்க ஒரு மேட்ச் வினரா மாறுறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு இந்த 3 years ஜேர்னி ஆஃப் கேகேஆர் டீம். இப்ப பாக்குறப்போ எப்படி தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல நீ எப்படி டீம் எடுக்கிறங்கிற ஒரு ஃபார்மேட்டா எடுத்துட்டு அந்த 3 இயர்க்குள்ள நீ ஒரு வாட்டி கப் அடிக்கிறேன்னா கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அது இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, மெகா ஆக்ஷன்ல அவங்க எடுத்தாங்க, அங்க இருந்து தான் வந்து ஒரு டீமா பைண்ட் ஆகுது. ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஆக்ஷன் டீமா இருக்கட்டும், திங்க் டேங்கா இருக்கட்டும், அபிஷேக் நாயர், சந்திரகாந்த் பண்டிட், அவர் தான் 3 இயரா ஹெட் கோச்சா இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்காகவும் அண்ட் மென்டார் பண்ணி கப்படிக்க வச்ச கம்பீரையும் நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க்குக்கான பே பேக் தான் இந்த சீசனுக்கான ட்ராஃபி. ஸோ இதெல்லாம் லேர்னிங் தான் மிச்ச டீமுக்கு அண்ட் எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கும் கூட. நம்ம ஒரு சீசனை வச்சோ நம்ம ஒரு விஷயம் டெஸ்பரேட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட் ஆகல, கலைச்சு போட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்றதை விட ஓரளவுக்கு ஒரு அடி வச்சிருக்கோம், அடுத்த அடியில ஒரு அடி மேல போவோம் அப்படின்னு ஒர்க் பண்ண நினைச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய இடம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.